வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் காலை செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 11 மணியுடன் தொடங்குகிறது. மொத்தம் 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருப்பதால் முதல் நாளான இன்றே வேட்புமனு தாக்கல் களைகட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் அலுவலகங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக தேர்தல் அறிக்கையை மு.க. ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். வருமான வரி செலுத்தாத குடும்பத்தைச் சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோ ஓவன், மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ரூபாய் 8000 மதிப்பில் கூப்பன் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், சர்வதேச அளவில் எரிபொருள் சார்ந்த நெருக்கடி நிலை இருந்தபோதும் நம் தேசம் முழுவதும் நிலைமை சீராக உள்ளது என்றும் லாக்டவுனுக்கு வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாலக்காட்டில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கேரள மாநில அரசியலில் புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அனைத்து தரப்பினரும் பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணியின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்றும் தொண்டர்களின் உழைப்பு, தியாகம் மற்றும் அவர்களின் ஆசி ஆகியவற்றின் மூலமே கேரளத்தில் இந்த மாற்றம் நடைபெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் 234 தொகுதிகளுக்குமான தாவேகாவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அவர்களை அறிமுகப்படுத்தினார் தாவேகா தலைவர் விஜய். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். தி-நகரில் புஷி ஆனந்த், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் கள்ளச்சந்தையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களை பல ஆயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்து வாங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓட்டல்களில் தேநீர், சிற்றுண்டி, சாப்பாடு உள்ளிட்டவை விலை கணிசமாக உயர்ந்துள்ளன. IPL 2026 தொடரின் 2வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு தனது முதல் லீக் ஆட்டத்திலேயே வெற்றி பெற்றுள்ள மும்பை அணி 14 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.